வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம். போன வாரம் எங்களோட பிபி ஸ்கூல்ல பாத்தீங்களா? ஃபயரா இருந்துச்சா? நம்ம ஒரு ஸ்கூலு, இவர் பிரின்சிபாலு, இவங்களாம் டீச்சரு, இவங்க வார்டனு, இவங்களாம் ஸ்டூடெண்ட்டு சொல்லி நம்ம ஒன்று கொடுத்தோம். அது கேரக்டர்னு நம்ம நம்பினோம். அது அவங்க மனசில் அது கேரக்டராக தெரிஞ்சுதான்னா எனக்கு தெரியல. ஏன்னா கேரக்டர் வந்து பழசமே வெளியே வந்து அவங்க ஆளுக்கு ஒரு ஜோடியை பிடிச்சி சுற்றுந்த பார்த்தேன். உங்களுக்கு அப்படி இருந்ததா? ஹலோ சார், அவங்க ஜோடியா சுத்தறது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா ஏதாச்சும் ஒன்று ரசிக்கிறபடி இருந்துச்சானா ஒன்றும் கிடையாது. எல்லாம் வெறுப்பேற்ற மாதிரியே தான் இருந்துச்சு. கேரக்டர் வெளியே வந்து அவங்கவுங்களுக்கு சொந்தமான இல்லை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஜோடியோடு சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. பட் சில பேர் ரொம்ப நல்லா ஆடினாங்க. அதை பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குமூலம் ஒன்று நடந்திருக்கு. ஓகே, அதையும் பார்த்துட்டு வந்துடும். அது என்ன வேலைன்னா, நம்ம எப்படி வந்து கையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லி பார்வை எல்லா வேலையும் வாங்கியிருக்காப்புல. அதுதான் கையில் அடிபடலையா சும்மா சொல்லிட்டு பார்க்கிட்ட எல்லா வேலையும் தள்ளி விட்டாப்புலையா. அதை சாண்ட்ரா கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்காப்புல. அதுதான் மாப்பிள்ள போட்டு காட்டியிருக்காப்புல. ஓகேவா உனக்கு? கை அவ்வளோ பெருசாக ஒன்றுமே ஆகலக்கா. அப்படியா? ஆர்வ வேலை வாங்கணும்னு நான் 10 சும்மா சொல்லிட்டேங்க. எஃப்ஜேவோட இந்த வாரம் இந்த வீட்டு தலை எப்படி இருந்தது? யாராவது 1-2 பேர் ஆரம்பிக்கலாம். சார், தலையான உடனே ஹிஸ்ட்ரி மேட் அப்படின்னு ரொம்ப எந்துவாக இருந்தார். அந்த எந்து வந்து நெக்ஸ்ட்டு டேஸில் அவருக்கு இல்லை. ஈவந்தோ டாஸ்கில் பிரச்சனை நடந்தாலும் வார்டனாகவும் சரி தலையாகவும் சரி எந்த பங்கேற்பும் இல்லாமல் போய் என்ன நடக்குது, அட்லீஸ்ட் நான் தலையாக இருக்கேன்னு ஒப்பீனியன் சொல்லலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு தலை உள்ளுக்குள்ளே இருந்து அங்கே போய் நின்று பார்வையிடலாம். அது எதுவுமே பண்ணலை. அவருக்கு வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம தலை போட்டியில் போயிடுவோம். நெக்ஸ்ட் வீக்கு ஜெயிலுக்கு போனதுனால தலை போட்டி பங்கு பெற முடியாதுன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. அது தெரியாததுனால அவர் இந்த வீக் வந்து பெருசா அவரோட பொட்டென்ஷியல் யூஸ் பண்ணலையோ, அதை கண்டுக்காம அசால்ட்டா விட்டுட்டாரோ அப்படிதான் தோணுச்சு. சாண்ட்ரா, தலையா நிறைய ரெகுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வீக்ல கொடுத்தாரு. அந்த ரெகுலேஷன்ஸ் எதுவுமே எங்கேயுமே வரல. நிறைய இடத்துல நாங்களே நோட் பண்ணிட்டு இருந்தோம். தூங்கினாலும் மைக் போடனாலும் எல்லாம் அவர் பார்த்துருந்தா கூட அப்படின்னு போடுற மாதிரி இருந்தது. என்னப்பா பண்றது, எஃப்ஜேக்கு இருக்கிற டைம் இல்லை. வியாலா பின்னாடி சுற்றுறதான் டைம். மாலா 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 அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். அப்புறமேட்டு இதுக்கெல்லாம் டைம் இருக்கும் சார்? ஒரு தலையாகவும் சரி, ஒரு கண்டஸ்டண்டாகவே இந்த பிக் பாஸ்க்கும் பிக் பாஸ் ஷோக்கும் நம்ம கொடுக்குற ப்ராமிஸ் எல்லா நாளும் 100% கொடுக்குறோம் தான். அது ஒர்க் ஆகுது ஆகலன்னு ரொம்ப செகண்டரி. அந்த 100%ஏ அவன் கொடுக்கல. அவன் அதுக்கான எக்ஸ்கியூசஸ் மட்டுமே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அவங்க கூட சண்டை இது அதுன்னு. மேபி கை அடிபட்டு இருக்குல்ல, அதனால ஓய்வில் இருந்திருப்பார். உட்காருங்க. நன்றி. பார்வதிக்கு ஒரே சிரிப்பு தான். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்பாடா, நம்ம வச்சு செய்யணும்னு நினைச்சா எல்லா வேலையெல்லாம் எஃப்ஜே தூக்கி போட்டு மிதிக்கிறாங்கன்னு ஒரே குஷி தான் பார்வதிக்கு இன்னைக்கு. பாரு, சொல்லுங்க பாரு. வீட்டு தலையா அவர் வந்து இப்போ பிரச்சனைகள் ஏதாவது வந்தது அப்படின்னா, இந்த தடவை பிரச்சனையே எனக்கும் அவருக்கும்குள்ள வந்தது. அப்போ கூட வந்து அவர் போன டாஸ்க்லாம் வந்து அப்பப்போ தலையா முன் வந்து இது வேண்டாம், இது இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுவார். இப்போ இந்த தடவை வந்து டாஸ்க்குள்ள அவர் அசிஸ்டன்ட் வார்டனாவே இருந்து அதை அப்ரோச் பண்ணாரா, இல்லை தலையா இருந்து இந்த இடத்துல நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்து எடுத்துருந்துருக்கலாம். அதை வந்து பண்ணலையோ அப்படின்னு தோணுச்சு. நன்றி. எஃப்ஜே இந்த வாரம் பார்த்த ஒரே வேலை பியானாவை கரெக்ட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே தெரிஞ்ச தவிர அந்த பயப்புல இந்த வாரம் ஒரு வேலையும் பார்த்தல. உட்காரு. ஏன்னா போன வாரம் தலையை சூப்பராக பண்ணாங்க. பட் இந்த வாரம் அவருக்கு 24/7ன்றதுனால பிக் பாஸ் என்ன சொன்னாங்கன்னா, டாஸ்கில் வந்து தலை எப்போ வரணும்னா கேம் ஸ்டாப் ஆகிற ஒரு பிளேஸில் இருந்தால் தான் தலை வரணும், இன்டரப்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் அந்த மாதிரி கேம் ஸ்டாப் ஆகிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் போகல. இப்போ அவங்கவுங்க ஒரு பிளே எடுத்து பண்ணாங்கன்னா அந்த பிளேக்குள்ளே இருக்க சண்டையில் தலை இன்டரப்ட் பண்ணாங்கன்னா அப்போது 2 பேரோட பிளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. எஃப்ஜேக்கு பதிலாக பதில் சொல்கிறீங்களா? இல்லை எப்படி உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் என்ன பேசுறீங்க உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் பேசினதை நான் எப்படி எடுத்துக்கணும்? அதாவது எஃப்ஜே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்னு சொல்லலாம். ஓகே, இல்லை எஃப்ஜே வந்து இந்த மாதிரி விஷயம் தலையிட்டுருக்கலாம், தலையிடாமல் போயிருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். தலையாக வரல, இல்லை டாஸ்க் விளையாண்டா சொல்லிக்கலாம். எஃப்ஜே ஏன் விளையாட முடியல? ஏன்னா டாஸ்கில் இந்த மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாருன்னு எஃப்ஜேக்கு பதிலாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்லை சார். ஸோ நான் இல்லை, எனக்கு இந்த கேள்வி பதில் சொல்லிட்டு அடுத்துப்போங்க. ஒரு செருப்பு வாயில கப்ப கொடுத்து இன்னொரு செருப்பு சாயில கீழே அடிச்சா சரியா போயிடும். என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா? உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் பதில் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்க பேசுனது கவனிக்கலையா? நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அதனால அவர் வந்து தலையாக வந்து அந்த இடத்துலலாம் உள்ளே வரலையோன்றது தோணுச்சு. பட் ஆனால் என்னென்னா நிறைய பேர் தூங்கினாங்க, அது வந்து அவர் கேட்கவே இல்லை. மேபி நம்ம ரெண்டாவது தடவை தலையாயிட்டோம். ஸோ
ஸோ பெருசாக எஃபர்ட்ஸ் போட வேணாம், கேம்லேயும் போடல ப்ளஸ் இந்த விஷயத்துலையும் பண்ணல. நிறைய இடத்துல வந்து நிற்கலைன்றது எனக்கு, ஆனால் சண்டைக்கு வந்து நிற்கணுன்ற மாதிரி ஒரு சண்டை கயாஸ் ஏற்படலை. பட் சேம் அந்த போன வாரம் பண்ண ரெகுலேஷன்ஸ் இந்த வாரம் நிறைய மிஸ் ஆச்சு. ஸோ லெத்தாஜிக்காக இருந்தார், ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்தார், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி அப்படி இருந்த மாதிரி தோணுச்சு சார். எனக்கு இந்த மொத்த பதிலும் எஃப்ஜேக்கு ஆதரவாக இருந்துச்சு. உட்காரு. அடே இப்ப அவ என்ன சொன்னான்னு யாருக்காச்சும் புரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து சொல்லுங்கப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ என்ன சொன்னான்னு எனக்கு தெரியும். புரிஞ்சு வந்து யாராச்சும் சொன்னீங்கன்னா நான் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. திவ்யா, எனக்கும் தர்மலிங்கம் சாருக்கும் ஒரு டாஸ்க்ல ஒரு விஷயம் போச்சு சார். அப்போ இங்கே தான் இருந்தாங்க, எங்கள் பக்கத்தில் தான் இருந்தாங்க. எஃப்ஜே அப்போ எதுவும் கேட்கல. பட் நிறைய உள்ளே வந்து தண்ணி ஊற்றுனது, டாஸ்கில் நிறைய பொருள் எல்லாம் எடுத்து வச்சது, காணாமல் போனது. அப்போ அந்த பாயிண்டில் வந்து லைக் டாஸ்கில் தான் இருக்கீங்களா இல்லை கேரக்டராக சண்டை போடுறீங்களா இல்லை நான் வரணுமா வர வேணாமா அப்படின்னு எந்த இடத்துலையுமே அட்ரஸ் பண்ணல சார். ஓகே உட்காரு. எஃப்ஜே அவர்களே, உங்கள்கிட்ட பதில் இருக்கா? நான் அது இருக்குண்ணா. சொல்லுங்க. நான் வந்து இப்போ இந்த வாட்டி வந்து நம்ம வந்துட்டு ஒரு தலைமை பதவியில் இருக்கோம். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணலான்னு வரும்போது வந்த திங்ஸ் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி வைக்கலாம். நம்ம கிட்ட வந்துட்டு டிஷ்யூஸ் அதிகமாக இருக்குன்னா டிஷ்யூ யூஸ் பண்ணிட்டு எல்லாருமே கீழே போடுறாங்கண்ணா. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் டே 1லேருந்தே இருக்குண்ணா எல்லாருக்குமே. ஸோ நான் யூசேஜ் கம்மி பண்ணுன்றதுக்காக டிஷ்யூ பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து என் தலை ரூமில் வச்சாச்சு. அப்போ டிஷ்யூ பாக்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் யாரும் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணவே இல்லையா? கம்மியாயிடுச்சுண்ணா. கம்மியாயிடுச்சுண்ணா. என்ன சொல்லு சார்? தட்டுப்பாடு ஆயிடுச்சு சார். நான் 2 times நான் எஃப்ஜே ரூம்ல போய் நான் போய் டிஷ்யூ பாக்ஸ் எடுத்து பாத்ரூம் ஏரியாலும் கிச்சன்ல போய் நான் போய் வச்சேன். இன்னைக்கு காலை கூட வச்சேன், அவங்க நோட் கூட பண்ணல. ஓகே உட்காருங்க. சாண்ட்ரா சொல்லுங்க. சார் நான் காலையில இருந்து நேத்து டிஷ்யூ அங்க காலி ஆயிடுச்சு. நான் காலையில இருந்து அவரை தேடிட்டு இருந்தேன். டிஷ்யூ பாக்ஸ் எங்க டிஷ்யூ பாக்ஸ் பாத்ரூம்ல வைக்கிறதுக்கு. அவர் அங்க வந்து படுத்துட்டு இருந்தாரு. நீங்க கேட்டீங்களா அவர்கிட்ட? அது அவர் அங்க வெளியில வந்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்பதான் நாய் கொலைச்சது. 2 பேர் ரொம்ப பொறுப்பான பதவி இல்லை. ஒன்று வீட்டு தலை, ஒன்று அசிஸ்டன்ட் வார்டன். ரெண்டு பொறுப்பு உங்க கையில் வச்சுக்கிட்டு நீங்க தூங்கலாமா? நீங்க தூங்குறத மட்டும் எத்தனை முறை அட்ரஸ் பண்றது பிக் பாஸ் வீட்டில்? இது வரைக்கும் எத்தனை பேர்ட்ட பேசியிருப்போம் தூங்குறாங்கன்னு சொல்லிட்டீங்க? சொல்லுங்க. வேற யார்கிட்டயா பேசியிருக்கேனா தூங்குறீங்கன்னு பத்தி? வர ஒரே கம்ப்ளைண்ட் நீங்க மட்டும்தான். ஐயோ சார், எஃப்ஜே ஒரு காதல் மன்னன். அவர் லவ் பண்ணி டயர்ட் ஆயிட்டாருல்ல, ஒரு தூக்கம் வராம அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண தெரியல எப்படி? சரி ஓகே, நீங்க அடுத்து போங்க. அதுக்கப்புறமா தலையா உள்ள வர அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா ஏன் தெரியல? இப்போ தர்மலிங்கும் திவ்யாவுக்கும் சண்டை போச்சுல, அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் என் கேரக்டர்ல இருந்தேன். 24 hours டாஸ்க்னு சொல்லிட்டாங்க. எங்க இருந்தீங்க? நான் இங்க தானே இருந்தேன். ஹாஸ்டல் உங்களோட தானே? ஆமாண்ணா. அவ சண்டை எங்க நடந்துச்சு? சண்டை ஹாஸ்டல் உள்ளண்ணா. ஹாஸ்டல் உள்ள சண்டை நடக்குது. நீங்க வீட்டு தலையா வரல, வார்டனா உள்ள வரணுமா இல்லையா? வார்டனா வரணும்ண்ணா. ஏன் வரலன்னு கேக்குறேன். அது வார்டன் என்கிட்ட வந்துட்டு டே 1 சொல்லிட்டாங்கண்ணா. என்னன்னு? நான் வந்து ஃபர்ஸ்ட் வியானா வந்து உள்ள உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கண்ணா கிளாஸுக்கு போகாம. நான் தேடி கண்டுபிடிச்சு உட்கார வச்சு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். நானு தர்மலிங்கம் சார், தமிழம்மா. அதாங்க, எங்கேயோ பின்னாடி போய் ஒளிஞ்ச வியானாவை கண்டுபிடிச்சு கொண்டு வைக்க முடியுதுல உங்களால? அடே வீணா போனவனே, இவ்வளவு நேரம் உன்னை மூச்சை போட்டு மொக்க பண்ணிக்கிட்டு இருக்கதே இந்த காரணத்துக்காண்டி தான்டா. திவ்யா அண்ட் அமித் எந்திரிங்களா? தர்மலிங்கம், அமித், உங்க 2 பேர் பிரச்சனை என்ன? அமித் எந்திரிச்சு வேகமா வரவும் நான் கேரக்டர்ல பயந்து உள்ள ஓடி போய் உட்காந்துடலாம் ஹாஸ்டலுக்குள்ள அப்படின்னு போனேன் சார். அப்புறம் வந்தாரு, அவன் என்னை சத்தம் போட்டு கத்திட்டு போனாரு. போகும்போது இந்த டோர் கிட்ட நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதை நான் வரும்போது பிரின்சிபல் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு போனப்ப பிரின்சிபல் முழிச்சிருந்தாரு. அப்ப நான் பிரின்சிபல் கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி என்னை வந்து தர்மலிங்கம் சார் நான்சென்ஸ்ன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் கத்தினாரு, நான் பேசினேன். அது அப்படியே இங்க வரைக்கும் வந்துச்சு சார். எஃப்ஜே எங்க இருந்தாரு? இந்த சோஃபால தான் உட்கார்ந்திருந்தாரு. சோஃபால. எஃப்ஜே கேட்டிருக்குமா நீங்க பேசினது? கண்டிப்பா கேட்டிருக்கும். ஒரு பிரச்சனை பெருசாகும் போது, கையை மீறி போகும்போது, அந்த பிரச்சனைக்கு உள்ள வந்து நான் வீட்டு தலையா உள்ள வரேன்னு போன வாரம் பேசியிருக்கீங்களா இல்லையா? பேசியிருக்கீங்களா? இந்த வாரம் எந்த இடத்துல நீங்க அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க? நான் கேட்கும் போது எல்லாருமே வந்துட்டு இல்லை கேரக்டராக பேசுறது மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கேரக்டராக பேசும்போது நான் வார்டனாக தான் அட்ரஸ் பண்ணிக்கணும். நான் தலையாக அட்ரஸ் பண்ணுறது அந்த இடத்துல வந்துட்டு அது அன்வான்டாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் என் கேரக்டராக நான் போயிட்டு கேமரா கிட்ட பேசிட்டு இருந்தேன். பாருங்க, நீங்க வார்டனா அட்ரஸ் பண்ணும்போது உங்களோட அவங்க வந்து வசந்தி மேடம் வந்து ஆஃப் பண்றாங்கன்னு சொல்றீங்க. வார்டனா ஒர்க் அவுட் ஆகல, பிரச்சனை ஆஃப் பண்ணுனா யார்கிட்ட போக முடியும்? நான் பிரின்சிபல் கிட்ட வந்துட்டு அன்னைக்கே சொல்லிட்டேனா, நீங்க தான் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். நீங்க எதுக்குங்க அதுக்கு வீட்டு தலை அப்படின்னா? பிரின்சிபலோட வேலை ஸ்கூல்லங்க. ஏங்க எப்ப பிரச்சனை, அதாவது இது வரைக்குமே எப்ப பிரச்சனை வந்தாலுமே, பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது ஒரு எல்லை மீறி போகும்போது நீங்க வெளியே வந்து வீட்டு தலையா சொல்றேன், இந்த இடத்த இங்க முடிங்க, இங்க பேசுங்கன்னு சொல்லணுமா இல்லையா? ஏண்டா டே, போன வாரம் மட்டும் ஒவ்வொரு சீனுக்கு வந்துட்டு நான் வீட்டு தலையா பேசுறேன் இடையில ஊடால வந்துக்கிட்டே இருந்தியடா. என்ன இப்ப எங்கடா பிரச்சனை நடந்துக்கும்? எப்படிங்க பாட்டு பாருங்க உட்காந்துக்கிட்டு?
எப்படி உங்களுக்கு மனசு வருது அதில்? நீங்கள் அப்போ நீங்கள் வாடனா ஏன் செய்யலைன்னு கேட்டால் எங்கள் வசந்தி அம்மா வந்து என்னை தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. வீட்டு தலையை ஏன் பண்ணலன்னு கேட்டால் நான் ஹெட் மாஸ்டர் பொறுப்பை கொடுத்துறேன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எதுங்க அந்த 2 பொறுப்பு? வீட்டு தலையாக இருந்தாலும் உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ வேறு. வீட்டு தலையாக நீங்கள் ஒரு வேலையும் செய்யலையே. பாரு வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு யாராவது வேணும் கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னீங்க பாரு? எனக்கு பேசிக்ஸ் 0 கூட சமையலில் தெரியாது. ஸோ யாராவது ஒரு ஆள் இருந்து எனக்கு சொல்ல சொல்ல நான் வந்து செஞ்சால் கரெக்டாக இருக்கும். அண்ட் பாத்திரமும் இவருக்கு கை அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுறதுக்கும் யாராவது ஒரு ஹெல்ப் வந்து இருந்ததா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னது. ஆக்சுவலாக ஒர்க்குக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும் போது அந்த இடத்துல வந்து தலையிட மாட்டேங்கிறாரு. சரி இவளே பண்ணிடட்டும், சிங்கிளாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடட்டும், அந்த மோடுக்கு போயிட்டாரு. அவங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு கையில் அடிபட்டுருச்சு, அமித் பார்கவ் வரலன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த முடிவை யார் எடுக்கணும், ஏன் எடுக்கல? அவன் எப்படிப்பா கேட்பான்? அவன் தான் கையில் அடிபட்டு பிளான் பண்ணி பார்வதியை கோத்துட்டு ஓடிட்டானே. கேட்குற அளவுக்கு வச்சுக்கணுமா, இல்லை அப்போ வீட்டு தலையாக நம்ம மாறி அந்த முடிவு எடுத்து அந்த காரியத்தை செயல்படுத்தணுமா? இப்போ பாருங்க, நம்ம ஆள் சொல்லுவாங்க, வேணா சொல்லுங்க வேணா, இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நடக்கும்போது எங்கே இருந்தீங்க வேணா நீங்கள்? நான் என்னோட திருட்டு வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என்னம்மா? ஸோ இந்த வீட்டில் உங்களுக்குலாம் சமைக்கிற உங்கள் வார்டன் மேடம் வந்து சமைக்க ஆள் இல்லைன்னு சொல்லி கத்தும்போது, அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது, பிரின்சிபல் பேசும்போது நீங்கள் எதையுமே கவனிக்கலையா? உங்களை பொறுத்த வரைக்கும் போன வாரம் எந்த பிரச்சனையும் நடக்கலை. உட்காருங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை. சொல்லுங்கள். இப்போ தான் சரி ஞாபகம் வருது. என்ன ஸ்விம்மிங் பூலில் விக்கர் வந்து தள்ளி விட்டாங்க. அது வந்து இம்ப்ராப்பரேட்டாக இருந்தது. நான் இல்லைம்மா அப்போ அது கூட அட்ரஸ் பண்ணல சார். என்ன அந்த விஷயம் கூட தலையாக வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். வேணா போன வாரம் என்ன நடந்தது, என் வீட்டில் எங்கள் அம்மா நினைப்பாங்க, ஆடிஷன் என்ன நினைப்பாங்க, இதை யோசிச்சு உட்காந்தீங்கன்னா ஒன்றுமே பேச முடியாது. அடி பாவி, அந்த ஆளு பாட்டுக்கு அடுத்த டாபிக் எடுத்துட்டு போயிட்டால. சும்மா போனால கூப்பிட்டு செருப்ப கையில ஒரு தடி வாங்குறியே, எதுக்கு இந்த வேலை உனக்கு? விஜய் நீங்க சொல்லுங்க விஜய், நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம்? கோவப்பட்டு இருந்தோம். அப்புறம் நீங்க போன வாரம் எதுக்காக நீங்க பாராட்ட வாங்கினீங்க? வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எதுக்காக பாராட்ட வாங்கினீங்க? நீங்க பொறுமையாக எங்க சாண்ட்ரா காலில் வரைக்கும் விழ போனீங்களேங்க. நானே வருத்தப்பட்டேன், காலில் எதுக்கு விழணும் இவருன்னு. ஆனால் உங்களை வீட்டு தலையாக இருந்து நீங்கள் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டெப் எடுத்து பாராட்டும் போது வாங்கினீங்களா இல்லையா? வாங்கினீங்க தானே? இந்த இடத்துல ஏதாவது ஒருத்தர் வந்திருக்கலாமே, வந்து பிரச்சனையை பார்த்துக்கலாமே. உங்களுக்கு பாரு மேலே இருக்கிற வன்மத்தையோ கோவத்தையோ இல்லை உங்களோட பிரச்சனையை அவங்க ஒத்து வரலையோ தூக்கி தனியாக வச்சிருக்கலாமே. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண உள்ளே வந்திருக்குமா இல்லையா? இது ஒரு பிரச்சனை, தூக்கி ஓரம் வைப்போம், இதுக்கு பதில் இல்லை. அடுத்து இன்னொரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது தர்மலிங்கம் பிரச்சனை. அந்த லெட்டர் பிரச்சனை. உட்காருங்க தர்மலிங்கம். அமித் அது ரொம்ப எமோஷனலாக பர்சனலாக எடுத்துக்கிறாரு. அதுக்கு பாரு ஒன்று சொல்கிறாங்க, இல்லை இது அப்படி பார்க்காதீங்க சார், இஷ்யூ வளர்ந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குல்ல. பாரு வந்து கேரக்டராக இருக்காங்க, வெளியே வராங்க இப்படின்னு மற்றவங்கலாம் பண்ணுறான்னு உங்களுக்கு சொல்ல தெரியுதுல்ல. வீட்டு தலையா உங்கள் கேரக்டர் ஒரு முறையாவது வெளியே எடுத்து வந்து நீங்கள் பயன்படுத்திருக்கலாம்ல. விஜய் சேதுபதி சார், நீங்கள் ஷோ சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். எஃப்ஜிஆரோட கேரக்டரை வெளியே கொண்டு வந்து காட்டினாப்புல. நீங்கள் அதை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வியாழா இருக்கிற சீன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தெரியுது அவங்க வரவே கூடாதவங்களாம் கேரக்டராக வெளியே வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு தான் இருக்குதே கேரக்டரு, உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. எங்க அதிகாரம் எவ்வளோ பெரிய போதை தெரியுமா? அது சாதாரணமாக இது இந்த வீடு என்ன பெரிய வீடா அது? ஆனால் இந்த வீட்டில் நான் வீட்டு தலையாயிட்டு அந்த போர்டை கையில் பிடிச்சி நிற்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு? செகண்ட் டைம் உங்கள் ஃபோட்டோ ஒட்டும் போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா இல்லையா? அது ஒரு பொறுப்புகள் இருக்குல்ல, அதிகாரத்தோட சேர்த்து பொறுப்பு வருது இல்லை? அந்த பொறுப்பை செய்யணுமா இல்லையா? அந்த பொறுப்பை நீங்கள் செய்யணும்னு யாரும் சொல்ல முடியும்? மற்றவங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. மற்றவங்களை வேலை வாங்குறதும் அவர்களுக்கு பதிலாக சிந்திக்கிறதுக்கும் செயல்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேலே வைக்கிறோம். அது அவருடைய வேலை இல்லை. அப்போ அவருக்கு மேலே அவர் எப்படி வேலை செய்யணும், அவருக்கு மேலே ஒருத்தர் வைக்கணுமா? எப்படி அது? நீங்க சொல்லுங்க, பிக் பாஸோட வேலையா? ஓகே எஃப்ஜே, இந்த பிரச்சனை கேரக்டர் வந்து வெளியே வாங்க எஃப்ஜே, உள்ள போய் நீங்க வீட்டு தலையா இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுங்க எஃப்ஜே அப்படின்னு பிக் பாஸ் சொல்லணுமா? நீங்க அந்த இடத்துல இல்லாம வேற யாராவது இருந்து இந்த வேலை செஞ்சா நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா? நீங்க வீட்டு தலையா வந்து எங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாம் இத்தனை பேர் எதிர்பார்த்திருக்காங்களா? வேணா தவிர மற்ற எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அந்த கன்றாவியை பார்த்து ரொம்ப காணல இருக்காரு போது. வந்ததுலேருந்து அதையே பிடிச்சி நோட்டிக்கிட்டு இருக்காப்புல பாவம். கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்.
நீங்கள் வாரம் 2 வாரம் நீங்கள் விளையாட்டு புரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு நான் சொல்லலாங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு அனுபவம் இருக்குது, வீட்டு தலையாகவும் ஒரு அனுபவம் இருக்குது. அவ்வளோ பெரிய இஷ்யூ வந்த போது கூட இதை ஹேண்டில் பண்ணீங்க நீங்கள். நாங்கள் தான் பார்த்தோம்ல உங்களை. இது என்னடா கொடுமை, வீட்டுல இருக்கிறவங்க எப்ஜே கழுவி விட்டுறாங்கன்னு பார்த்தா அணில் குட்டி ஒன்று உள்ள வந்து அதுவும் கத்துறது. ஸோ எஃப்ஜே வீட்டு தலை கண்டஸ்டன்ட்டு, வீட்டு தலைங்கிறது இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் அதையும் ரியலைஸ் பண்ணல இல்லையா? பண்ணலண்ணா. உங்களுக்கு டாஸ்கில் இருந்தனால எப்போ வெளியே வரணும், எப்போ தலையை யூஸ் பண்ணுறது, எப்போ வார்டனாக இருக்கணும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு இல்லையா? அப்படி எடுத்துக்கணுமா உங்கள் பதிலை? இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து உங்களுக்கு இந்த 3 ரோலுக்குள்ளே உங்களுக்குள்ளே இருந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எப்போ எதை எடுத்து யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு கேள்வி அரவரா கேட்டிங்களா? அது என்ன கேளுங்க அரவரா? வார்டனா நீங்கள் வந்து எங்களை ப்ளீஸ் பண்ணணும், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் தான். கேரக்டராக நீங்கள் போய் கத்துனீங்கன்னா அது நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக தானே போகும். அப்போ அது கேரக்டராகவும் ஃபெயில் ஆயிட்டீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். Okay. ப்ளஸ் நீங்கள் தலையாக வர வேண்டாம், ஆனால் பிரச்சனைன்னு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தலையாக தெரிஞ்சுக்கணும்னு வந்து சும்மா வச்சு நின்று இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இங்கே உட்காந்து பேசி இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தீங்களே ஏன் அப்படி கேட்க? எங்கே உட்காந்து பேசியிருந்தாரு? இங்கே உட்காந்து வியானாவோட பேசிட்டு அப்படி இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தாரு. அடே இந்த வாரம் ஃபுல்லா அவங்க 2 பேரும் பண்ணல, இது மட்டும் தான்டா அது சொல்லு விட்டுக்கிட்டு பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இதை மட்டுமே பார்த்துருக்காங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க வீட்டுத்தலையா இத்தனை சம்பவங்களை நீங்கள் வந்திருக்கலான்னு. அத்தனை சம்பவங்களை நீங்கள் வரல. இப்போ இதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். எதுக்குண்ணா அங்கே உட்காந்து பேசிட்டு நான் அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தேன். நான் கேமரா கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே இருந்தா நான் அப்படியே பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயலும் உங்களுடைய தோரணையும் எதுவுமே உட்காரல, செட் ஆகல. நீங்கள் உட்காருங்க. நீங்கள் ஜாலியாக இருக்கும்போது பேசும்போது எல்லாம் பேசிக்கணும், கவுண்டர் கொடுக்கணும். எங்கிட்ட அப்படி பேசக்கூடாது. சத்தியமாக கவுண்டர் நான் இல்லை, நீங்கள் ஜென்யூனாகவும் சத்தியமாகவும் சொல்ல வேண்டாம். இல்லைண்ணா நான் சொல்ல வந்ததே நான் ஜென்யூ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் ரொம்ப இந்த வாரம் எப்படி என்னங்க நீங்கள் எங்க சின்ன குழந்தை இல்லை எஃப்ஜே? நீங்கள் என்னது இது பார்க்க, என்னது இது? நான் நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் தான் பேசுறது. இது சொல்லக்கூடாது, பதில் இல்லை. அது எவ்வளோ நாள் ஆச்சு? ஃபர்ஸ்ட் வாரமா, 2வது வாரமா, இல்லை 3வது வாரமா? எத்தனை நாள் ஆச்சு? எவ்வளோ நாள் ஆச்சு? எப்போ வந்து எந்த பதில சொல்றீங்க? எதை உட்காந்து கேட்கணும்? எதை வந்து கேட்கணும்? டாஸ்க் விளையாடவே இல்லையே. டாஸ்க்ல ஒரு அவங்க சமைக்க முடியும்னு சொல்றாங்க, அதுக்கு போய் பார்க்க முடியல. ஒரு பிரச்சனைன்னு கத்துறாங்க, அதுக்கு போய் பார்க்க முடியல. எதுக்குமே தலையிட முடியல. கேட்டா நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன். இது எப்படி இதை பதில் எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க சாண்ட்ரா கிட்ட என்னமா சொன்னார் கையில் அடிபட்டதுக்கு? ஜெயிலில் சொன்னார். அது பெரிய அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா பார்வை வேலை வாங்குறதுக்காக பண்ணது. அடப்பாவி எஃப்ஜே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டியடா. சும்மாவே பார்வை அந்த ஆட்டம் ஆடும். இப்போ நீ அதுக்கு எதிராக இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா அது ஆட போட ஆட்டத்துக்கு அடுத்த வாரம் நீலாம் தாங்குவியா? நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும், நான் தெளிவா சொல்றேன், நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் அது டாஸ்கை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்க வேண்டாமா? நீங்க உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. அப்போ நாங்கள் இனிமேல் அடுத்த டாஸ்கில் நாங்கள் வந்து டாஸ்கையும் கொடுத்து ஸ்கிரிப்டையும் கொடுத்து விடட்டுமா? நாங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்தா விளையாடுவீங்களா? மொட்டை கடுதாசியே உங்களுக்கு போட வரல. மொட்டை கடுதாசி எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கணும் இல்லை? மொட்டை கடுதாசி போட வரலையே உங்களுக்கு? என்னப்பா பண்றது? இந்த சீசன்ல வந்து எல்லாமே கொஞ்சம் தத்தியாவே இருக்குங்க. இதுங்கெல்லாம் வச்சு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஓகே, இதோட ஷோ முடிஞ்சு நாளைக்கு பார்க்கலாம். போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்கப்பா.